இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எசேக்கியேல் 18:29. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாய் இராதோ? உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லதாய் இருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம செய்கிற தப்புகளுக்கும் அதன் மூலியமாக கிடைக்கிற கஷ்டங்களுக்கும் இழப்புகளுக்கும் அடுத்தவங்களை நம்ம காரணம் சொல்லியே பழகிட்டதுனால எது நடந்தாலும் ஈஸியாக தேவனை குறை சொல்லிடுறோம். மனுஷர்கள் சில சமயம் நம்மளோட இழப்புக்கும் கஷ்டத்துக்கும் காரணமாக இருக்கலாம். ஆனால் தேவன் எப்படி காரணமாக இருப்பார்? கடவுள் நம்மளை ரொம்பவே சோதிக்கிறாரு, கஷ்டப்படுத்துகிறாருன்னு சொல்கிறோம். ஆமாம், தேவன் கஷ்டப்படுத்துகிறாரு, சோதிக்கிறாரு தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிற நாம் எதனால தேவன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. அதை செய்யாமல் கடவுள் நீதி உள்ளவர் இல்லைன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லையே. அதை தான் தேவன் எசேக்கியேல் 18:28 சொல்கிறாரு. நான் உனக்கு கொடுக்குற எச்சரிக்கை எடுத்துக்கிட்டு எல்லா மீறுதல்களையும் விட்டு மனம் திருந்தி வந்தால் நான் உன்னைய பிழைக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதே போல் எசேக்கியேல் 18:30 அவனவன் செய்த செயலுக்காக நியாய தீர்ப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது தேவன் கொடுக்குற கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக பார்க்காம நம்ம செய்கிற தப்புகளை திருத்தி நல்ல மனுஷனாக வாழ செய்கிறதுக்கு தேவன் கொடுக்குற முதல் எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம தேவனை திட்ட மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், தப்புகளை திருத்திக்கிடுவோம். இப்படி தேவன் நமக்கு முதல் அடி கொடுக்கும்போது இந்த அடி, நஷ்டம், வேதனை இதுக்கு காரணம் நாம் ஏதோ தப்பு செய்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம திருத்திக்கிட்டோம்னா தேவன் நம்மளை பிழைக்க பண்ணுவார். ஆமேன்.